நீங்க ரெண்டு பெண்களுமா கிராஸ் நானும் ராமதாசன் அவரை சேர்க்காம உன்னால இருக்க முடியல. சரி இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ என்னாச்சுமா? மல்லிகை கடைக்காரன் வந்தாலும் மல்லிகை கடைக்காரே மறுபடியும் வந்து அவதான் கல்யாணம் இருக்கியா? வீட்டுல மிளகாத்தூள் அரைக்கணும். நல்லா இருக்கும். சரி அப்பா பாத்தீங்களா நீங்க? நீ ஒரு நாளைக்கு வரேன் மிளகாய் கட்ட சொல்றேன். எடுத்து வச்சிடாரு. அப்பா பத்தியா டாடி? போனேன் ஒரு மாதிரிய சொல்லிடுறாரு அப்பா. அப்படியே வேற மாதிரி அவர்தான் வெட்டரி டாக்டர். உடம்பு தெரியல சிரிச்சுட்டே சொல்லலாமாடி? அதுக்காக நானும் ராமதாஸ் முக்கால் போட்டு அழுது அப்பா ஒரு வருத்தம் வேணாமா? அவர் சேர்த்தாங்க. அவர்தான் எனக்கு ஆசை வச்சேன் புருஷி. இனிமேல் கட்டனா ராமதாஸ் முடிக்கிறதுக்கா அடம் முடிக்கிறேன். வருமானம் பண்ணுவேன். இவர்தான் வச்சிருக்கியா குடும்பம்? ஆனா ஏன் நல்லா இருக்குன்னு சொல்ல வர? ஏன்னா சொல்லவே இல்லையே. எப்படி ஒரு ரூபாய்க்கு எள்ளுண்டு வாங்கி தர மாட்டேன். அவ்வளவுதான். ஆமா இவங்க அப்படியே தான ஆமா இப்படி அள்ளி தெளிச்சு போடுவாங்க. தாமரை என் பேர ரொம்ப தாமரை. ஏய் நீ பொம்பளை புள்ளடி. பொம்பளைக்கு பொம்பளை வராத ஒரே பொம்பளை நீராடி. ஒரு நாயா வேணாம் உங்க பர்ஃபார்மன்ஸ்ல. தாமரைன்னா எப்ப மலரும்? சூரியனை பார்த்தவன் அப்பதான் மலரும். ஏன் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு காலையில 7 மணிக்கு பாரு தாமரை பால் குழந்தை. அது அப்படி சொல்ல 7 மணிக்கு தாமரை பானம் புழக்கம். நீ வேன்ல இப்படி இருக்கிய குடிச்சுட்டா கூடி மாதிரி. தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மொழி கிண்ணங்கள் முத்து நலிக்கையா திருத்துகிறான் கத்துகிறேன் தமிழகி மகனோட மன்ன வீச பேச பாருங்கோ. வேற பாட்டு பாரு உனக்காக. பாலிருக்கி பழம் இருக்கி என்னைக்கு ஒருத்தருக்கு அடி ஒழுங்கா உட்கார மிஸ்டர் ஓனான். நல்லா வேற மாதிரி நல்ல பாட்டா பாட்டு. பாட்டு தெரியாம முடிக்கிறதா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியா பண்றி. அந்த மருதானி கடனா கேட்கும் கடனா கேட்கும். அந்த மருதாணி கடனா கேட்கும் வச்சுட்டானே ரெண்டு மாட்டாங்க. நீ அது திறந்தா இல்ல அதனால மூடு. குச்சு குச்சு ரக்கமா வர மாட்டா கொஞ்சம் கட்டி பொண்ணு ஒண்ணு தர மாட்டா. சமக்கொல்லி குமலையே ஏதாது தன்னா குங்கலையே சிறப்பே அந்த மருதாணி கரணா கேட்கும் கரணா கேட்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உலகோ பார்க்கும் உலகோ பார்த்து ஏசவால தந்தே
அம்மா வாடாமா உங்களுடைய பேருக்கு தகுந்த மாதிரி எப்பொழுதுமே நீங்க மென்மையா வாழணும். அப்படியா? ஆமா. உங்க அப்பா புதுசா சேர்த்துக்காரு இப்படி அறையா அறிவி வந்து நிக்கிறேன். அறிவு மதிக்காம இருக்கேன். இந்த மாசம் சம்பளம் உனக்கு கிடையாது. கம்பெனி விட்டு நிக்கிறது அப்படிதான். இப்ப உயர்தரமான பதவிகளை கொடுக்க முடியாது. அது உயர்தரமான எவ்வளவு பெரிய விஷயம். சரி சரி. பேர் என்ன? என் பேரு கிருமி பழம். கிருமி பழம். அம்மா பேரு பலாப்பழம். அப்பா பேரு மாம்பழம். தங்கச்சி பேரு ஐயாப்பழம். குடும்பமே பய குடும்பம். பய குடும்பம். பழம் மண்டி மண்டி. சரி பயிர தாவணி எல்லாம் ஒழுங்கப்பட்டு ஒழிக்க மாட்டேன். இல்ல பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கணும். உள்ள கயத்தை இல்ல நான் பூனை துணி எல்லாம் ஒழுங்கா தச்சு ஒழுக்கமா கொடுக்கும். சரியா? அது வந்து டெய்லர் ஃபால்ட்டமா. துணி கொஞ்சம் கூட எடுத்து அங்க ஏத்துனா கீழே சிரத்தவளை என்ன என்னவா? ஆமா அம்மாவா? அம்மாவா? எனக்கு தங்கச்சி. அப்பா பேசியா? போனேன். நீ பிறக்காத இல்லையா? கூட தான் பிறக்கிறாங்க. ஒண்ணுதான் போறேன். இல்ல இவன் இவன் உள்ள அவன் சரி இருக்கட்டும். அடியே நீ காட்டுக்குள்ள போயிருக்கேன். போனியா? ஒவ்வொரு கிராமத்திலையும் சீமக்கரவத்தூர்ல ஆம்பளை உட்காந்து அறிவட்டவளே நான் அதுக்கு போன இடத்துல நீ அதெல்லாம் போய் பார்த்தேன். நான் தண்ணி கொண்டு சென்றேன். நான் சொல்றது திணைக்குளத்துக்குள்ள போகலையா? தாங்கள் அழைத்து செல்லுங்களே என்னையே. ஆமா நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு பக்கம் செவர், ஒரு பக்கம் மரம், ஒரு பக்கம் நம்ம அரண்மனையினுடைய தூண்கள், ஒரு பக்கம் நம்மளுடைய நந்தவனைய மடல். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. வீடு தோறும் கணிப்பறை கட்ட வேண்டும், அப்பதான் தூய்மை பிறக்கும் என்று அப்பா காட்டிலே கற்பனைக்கு வந்து காமட்டு
கடிப்பறையா ஒரு விளம்பர மக்களுக்கு விழிப்புணர்வு நம்ம அரண்மனை தான் கிடைச்சிட்டா? இது அரண்மனையா? அப்ப இந்த பக்கம் காடு இருக்கு. என்ன அரண்மனைக்குள்ள நந்தவனடி? நம்ம நந்தவனத்துல செக்யூரிட்டி இந்த கட்டியாலா என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க ஐயா? காவல் அடி பலமா இருக்கணும்ல, பார்த்து செய்யுங்கன்னா அது அமெரிக்கன் டாலர்ல. சரிடி, அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடு. முதல் இடத்த வரணிப்போம், அப்புறமா காவல் தாத்தானே வரும். வெட்டுக்கீரி வெட்டி வந்த வெட்டி வேறு பார்த்தோம், காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்ட ஒட்டிக்கிட்ட ஒட்டிகள் ஒன்னாக ஒட்டி வருது. வெட்டுக்கீரி வெட்டி வந்த வெட்டி வேறு பார்த்தோம், காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்ட ஒட்டி வந்த ஒட்டிகள் ஒன்னாக ஒட்டி வருது. இட்டுப்போ இட்டுப்போ வந்த போனோம், தொட்டுப்போ தொட்டுப்போ கொஞ்ச நேரம் அழகினாலும் சொல்லிப்போ இந்த கையில் சொல்லி 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 போச்சு, சொக்க கைக்கு சிக்கி போச்சு, அதை சொல்லி 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 போச்சு. அதை வெட்டி கீழ் வெட்டி வந்த வெட்டி வேறு காத்தோட ஓட்டி வருது. மேலான போயிருச்சு, பன்னீர் தாடிடுச்சு, நானே நடக்க முடியாது. என்னாச்சு? காலையில என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, காலையில ஒண்ணும் பிரச்சனை இல்லை. காலையில பிரச்சனை இல்லை, காலையில சரி இருக்கட்டும். உனக்கு முன்னாடி மனதுக்கு பிடிச்ச மனவளன் யாராவது எனக்கு கிடைச்ச இழிச்சா பையன் கிடைச்சா எனக்கு அந்த யோகம் இருக்குன்னு நினைக்கிறியா? ஆட்டம் போடுங்கடா. ஓடி வள்ளியம் ஆடக்கூடாது. கதையின் சாராம்சம் தெரியுமா? வள்ளி ஒரு தலைவி இல்லவ, தெய்வப்பரப்பு போய் புத்தாட்டம் போட சொல்லி கிண்ணி கோழி பண்ண எப்ப முதல்ல இருந்து நாடத்தை கெடுக்க பாக்குறியா? மாங்காய் தெரியுமா? மாங்காய் எடுத்து நன்கு வந்திருக்கா. இந்த கம்மாயில கடைசியில தவறா இருக்கும் பாரு. இந்த கடை என்ன சத்தம் இந்த நேரம் மட்டும் நீங்க கேட்கலாம். ஆனால் வந்து விட்டார் கோதமங்கலத்தார். சிற்பிக்குள்ள முத்து, சிம்ம குரலும், இசை கருவி, தேன் சுரப்பி, கிருணி பழம், சமோசா, இட்லி
சாப்பிடறதா சொல்ற அத்தனை சிறப்பு. உன்னை பயன்படுத்துவது சமோசா இட்லி, ஆனா காணத்துக்கென்று பிறந்தவர் எங்கள் கோதமங்கல சட்னி. என்னமோ பேசி அவன் அரிதானம் போட்டு வெளியே அரிதானம் போட்டு வெளியே வந்தா அவர் ஒரு பிரம்மச்சாரி. உண்மையிலே உள்ள இருந்து பழகனா எனக்கு ஒரு அண்ணன் சார். சரி இருக்கான்னு பாரு. சரி, அப்ப பறவைகளை நான் விரட்டிடுவோமா? ஆமா, அதனால ஆளோட மாளோட மாளோட அழைத்து வாருங்க. ஆளுக்கு திசையில் பிறகு நீ மட்டும் உள்ள வந்துடாத, சரியா? அது இந்த வழியா வரவே கூடாது. எனக்கு என்ன உத்தியம் கொடுத்திருக்கீங்க? வேற இங்க மாட்டிருக்கீங்க, கண்ணீரா காத்து மாத்திருக்கீங்க. மாமனுக்கு எங்கி மனோ மத்தரங்கொட்டுங்கடி. ஏ ராமராசு சாமிய கொஞ்சம் சரிக்க சொல்லுங்கடி. ஆசோ 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 வந்தார் முத்து திருச்சி